Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு ஒரு luxury and premium car வந்து நம்ம கூட இருக்கு. இந்த பிராண்ட் அப்படி நம்ம கேட்டாவே கண்டிப்பா எல்லாரோட ட்ரீம் காரா இந்த ஒரு பிராண்டா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். எஸ், நம்ம கூட இன்னைக்கு இருக்கிற கார் என்ன அப்படின்னா BMW ஓட iX1 LWB அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் எஸ்யூவி, அதுவும் ஈவியில் இருக்கிற ஒரு எஸ்யூவி லான்ச் ஆகி ஒரு 1 month இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த காரை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நிறையா ஃப்ராக்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்கிறது மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்வாலில் இருக்கிற த மோஸ்ட் ஃபேவரேட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸு. ரொம்ப மைல்டாக, ரொம்ப யூனிக்காக வந்து இந்த ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து லிக்யூட் கிடையாது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் இருக்கும். இந்த ஃபாயிலை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 days வந்து இதோட ஸ்மெல் வந்து இருக்கும். இதை கப் ஹோல்டரில் போட்டிங்க அப்படின்னா இதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். இது சிந்தி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான யூனிக்கான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஜெப்டோவில் ஈஸி அவைலபிளாக இருக்குது. வித்தின் 5 to 10 minutesல உங்கள் வீட்டுக்கே நீங்கள் இதை டெலிவரி எடுத்துக்க முடியும். யூஸ் ஆகும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீ ஃபாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த காரோட கீ. ஸோ இந்த BMW அப்படின்னு இது ஒரு பட்டனு. லாக் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் தான். அன்லாக்கு கொடுத்துருக்காங்க. பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பட்டனும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஸ்லீக்காக வந்து இந்த கீ இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம ஹூடில் போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்ஸில் ரொம்ப அழகாக வந்து அப்படி ஓப்பன் ஆகுது. இங்கே ஃப்ரண்ட்லாம் வந்து எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்லி இவங்களோட மெக்கானிக்ஸே வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டியூவல் PMS மோட்டர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 201 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணும். இதோட டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 250 Nm வந்து இதோட டார்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி iX1ங்கிற அந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-wheel டிரைவில் வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து உங்களுக்கு இது வரும். அப்போ அதை விட இதோட டியூனுன்னு பார்க்கும்போது டார்க்கும் கம்மி பண்ணியிருக்காங்க, பவருமே வந்து உங்களுக்கு இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அது CUB-ஆக இருந்தது, இது லோக்கலி பில்டாக வந்து உங்களுக்கு இது கிடைக்கிது. அப்போ அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருந்தது. 71 to 72 lakhs வந்தது. பட் இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 49 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு. ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 51 lakhsல ஆன் ரோட் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த BMW காரு, அதுவும் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 530 kilometers வந்து இதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஒரு 400 to 450 கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நான் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஈவி தான், பட் இருந்தாலும் எதுக்காக சவுண்ட் ப்ரூஃப்? இந்த லோகோ தான் மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருக்குது. இதில் ஒரு 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஒயிட்டு, பிளாக்கு, கிரே, காப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு கலரும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டோட க்ரில்லுன்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக BMWவில் இருக்கிற சேம் கிரில்லோட பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஒரு ரேடாருமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்னு பார்த்தோன்னா ப்ரொஜெக்டரில் டியூவலாகவே கிடைக்கிது. எவ்வளோ லாங்கரான ஒரு லைட் பைப்பில் இருக்கிற ஒரு LED ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. இதுவே வந்து DRL-ஆகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பிளிங்கராகவும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. பிளிங்கர் ரொம்ப அழகாகவே வந்து உங்களுக்கு வரும். முடிஞ்சால் ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் போடுறேன்.
பார்க்கிங் சென்சார்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் இங்கே சைடில் இருந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் 4 இருக்குது. மொத்தம் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரேடார் வந்து இங்கே இருக்குது. மேலே வந்து கேமராவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடாஸ் வந்து இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி லெவல் 2 வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. கீழே ரொம்ப சிம்பிளான ஒரு ஏர் வெண்ட் தான். ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் லுக்கு. அதே மாதிரி ஹூடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருசாக ஹிஞ்ச் வந்து நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப பல்கியாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காரோட சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இதோட லென்த் வந்து ஐ திங்க் ஒரு 120 mm வந்து இது லாங்கராக இருக்குது IX1 விட. ஸோ அதே மாதிரி வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2.8 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுவுமே வந்து 113 mm வந்து இதோட வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 190 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 255/55 R18 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டைமண்ட் கட் அலாயவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரும் டிஸ்க் இருக்குது. 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். மோட்டார் ஸ்போர்ட்டுங்கிற அந்த ஒரு பேட்சும் அங்கங்கே வந்து உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கார்டு, ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வழியாகவும் நீங்கள் காரை அன்லாக் பண்ணி பண்ணலாம். இல்லைனா டிஜிட்டல் கீயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மொத்தம் 4 டிஜிட்டல் கீ வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காரை டிரைவ் கூட அந்த டிஜிட்டல் கீயை வச்சே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபீச்சரை மேட்ச் பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே வந்து ஒரு ரூஃப் ரயிலு, அதே மாதிரி மூன் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பிளைண்டரை மட்டும்தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே சைடில் சார்ஜிங் போட்டு கிட்டத்தட்ட பெட்ரோல் வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி ரியரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டு ஏசி டிசி ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்போ இதோட சார்ஜ் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 11 கிலோவாட் வந்து ஏசியில் நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 6.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. இதே இது 130 கிலோவாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜரில் பண்ணும்போது 34 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 10 to 80% வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவிங்கிறப்போ அந்த சார்ஜிங் டைமு அதை மேட்ச் பண்ணுறாங்க. பட் 130 கிலோவாட் ஹைவேல எங்கே இருக்குது? 50 இருக்குது, 60 இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சங்கியாக இருக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுமே வந்து உங்களுக்கு தெரியுது. மேலே ஷார்ப் ஃபின்னு, ஆனால் ஷார்ப்பாக இல்லாமல் பிளெண்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. டீஃபாகர் வந்து உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வைப்பரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமரா. இந்த கேமராவுக்கு வாஷர் ஃப்ளூயிடுமே வந்து இருக்குது. உள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து இது மேலே அடிக்கும். இங்கே மட்டும் இல்லாமல் இங்கேயும் சேர்ந்தே வந்து உங்களுக்கு வரும். IX1 அப்படிங்கிற ஒரு பேட்ச்சு. அதே மாதிரி eDrive 20L, அந்த எல்லுங்கிறது தான் வந்து லாங்கர் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எல்இடி வந்து டெயில் லேம்ப் கிடைக்குது. கீழே வந்து ஒரு சின்னதாக ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு டிஃப்யூசரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அந்த அலுமினியம் ஃபீலில் ஒரு மாதிரி டம்மி எக்ஸாஸ்ட் மாதிரி 2 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இது பவர் டெயில் கேட்டாவே உங்களுக்கு வரும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 490 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் கெப்பாசிட்டி. நல்ல டீப்பராக வந்து உங்களுக்கு அது இருக்குது. 3 சீட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. 3மே நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 1600 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸாக உங்களுக்கு கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளேயுமே வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது நல்ல ஸ்டபனான, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டி மட்டும் நமக்கு கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர் பேட் வந்து நீங்கள் பாருங்கள். நல்ல மேசிவான டோர் பேடு. கிட்டத்தட்ட 2 லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அது போக கொஞ்சம் ஸ்பேஸுமே நமக்கு இருக்குது. இங்கே வந்து பவர் விண்டோஸ் வந்து சுவிட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ORVMக்குரிய சுவிட்சும் நமக்கு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பூட்டுக்குரிய இந்த சுவிட்சுமே நமக்கு இங்கே இருக்குது. ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ வேறு லெவலில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த சீட்டு வந்து 10-வே அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. உச்சி வெயிலில் நின்று தான் ஷூட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10-வே அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெமரி ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ உள்ளே போய் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்பா உள்ளே வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா
இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஃப்ளாட் கட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நம்ம சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்போக்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. நடுவில் BMW அந்த ப்ளூ ரிங்கோட நமக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சஸில் ஃப்ரண்ட்டில் கிளஸ்டர் கிடைக்குது. 10.7 இன்ச்சில் ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெருசாக அந்த BMW அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஒரு ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி வந்து நமக்கு தெரியலை. பட் இருந்தால் கூட இந்த ஒரு சாஃப்டான டச் இங்கே இருக்குது. அதே மாதிரி கீழேயுமே வந்து மிச்சம் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் ஸ்டெப்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏசியோட வெண்ட்டு நம்ம பார்த்தோன்னா நல்லா லாங்கராக வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஃபுல் லென்த்துக்கு அது கவர் பண்ணுது. நல்ல ஒரு த்ரோவுமே வந்து நமக்கு அது கிடைக்குது. இங்கே வந்து ஒரு ஆட்டோ டிமோவில் IRVM வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிளைண்டரில். அதே மாதிரி இங்கேயுமே வந்து நமக்கு லைட் இருக்குது. இங்கே 3 ரூஃப்க்குரிய இது நீங்கள் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபிக்ஸ்டு கிளாஸு கம்ப்ளீட் பேக் வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். ஸோ மிச்சபடி க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான். உள்ளே கொஞ்சம் டீப்பாகவே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கூல்டாகவே வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது. மிச்சபடி இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபோனை வந்து இப்படி வெர்டிக்கலாக தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி உங்களுக்கு இருக்குது. இந்த சார்ஜ் ஆகிறது தெரியுதா? அதே மாதிரி 2 கப் ஹோல்டரு. இங்கே வந்து நமக்கு டிரைவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிரைவர், ரிவர்ஸு, நியூட்ரலுக்குரிய நாப் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி வால்யூம்க்கு ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க. தியேட்டர் மாதிரி ஒரு ஃபீலு. ஹசார்டஸ் லைட்டு. இது பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல சிம்பிளாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ரொம்ப டீப்பாலாம் வந்து நமக்கு இல்லை. வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடைக்கிது. இங்கே கீழே பார்த்தோன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஈவிங்கிறதுனால இந்த ஸ்பேஸுமே அவங்க நல்லாவே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரியருக்கு போயிட்டு அந்த ரியரோட கம்ஃபர்ட், ஏன்னா ஈவி அப்படின்னாவே அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் லேகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காரில் அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 90 டிகிரிலாம் வந்து ஓப்பன் ஆகலை. பட் ஸ்டில் பெரிய அப்பச்சர் வந்து நமக்கு கிடைக்கிது. உள்ளே போகலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃப்ளோரு அஃப்கோர்ஸ் ஹைட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கீழே கால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே உள்ளே வந்து இப்படி டக் பண்ணிக்கலாம். கீழேயுமே அண்டத்தை வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டத்தை வந்து ரொம்பவே வீக் தான். எத்தனை லட்சம் போட்டு வாங்கினாலும் ஈவியில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப மேசிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீ ஸ்பேஸு, நல்ல ஒரு லெக் ரூமு, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரிக்ளைனுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பின்னாடி வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. அந்த பெல்ட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நல்லா அப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது. இப்படிலாம் உட்கார போகிறது கிடையாது. இப்படி இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதை அப்படி நிப்பாட்டிக்கலாம். கம்ப்ளீட் பேக் அப்படின்னா ஸோ இது வந்து கம்ப்ளீட் பேக். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. இது அக்சஸரியில் ஏதோ ஒரு பில்லோ வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து நமக்கு இங்கே தெரியுது. அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, 2 கப் ஹோல்டருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மிடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அப்போ 3 பேர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஃப்ரண்ட்டில் மிடில் உட்காரவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லெக் ரூமு, டனல் ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதில் ஹெட் ரூம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய 5'8" எனக்கு இந்த அளவுக்கு ஹெட் ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. நீங்கள் 6'2" வரைக்கும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுக்கு மேலேனா தான் மேபி உங்களுக்கு தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த ரிச் அண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்ஸிங். இங்கே லோக்கலைஸ்ட் ஆனவுடனே கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டான அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி தான் வந்து நமக்கு மாஸ் மார்க்கெட் காருக்கு ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. இப்போ இந்த காரை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த BMWவோட iX1 LWB அப்படிங்கிற இந்த நியூ SUV-யை நம்ம இப்போ டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பவர், அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள்.
வண்டி 100லாம் கிராஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ குயிக்காக வந்து போகுது. இது 0 to 100 வந்து 8.3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணோன்னா அதை விட கம்மியாக கூட போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர் டெஃபினட்டாக இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பவரில் நம்ம டவுட் படவே தேவையில்லை. யூஸ்வலாக இவி அப்படின்னாவே அந்த மோட்டரோட இன்ஸ்டண்ட்டான ஒரு டார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுலேயும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அது இருக்குது. ஸோ NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈவியில் சம்டைம்ஸ் ஒரு சில வெஹிக்கிளில் வான்னு ஒரு சவுண்ட் வரும். பட் இதில் அது எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஈவினா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி காஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வரும். பட் அதுவும் இல்லாமல் லவுடாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தராக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆம்பியன்ஸோட சவுண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பக்காவே வந்து உங்களுக்கு இன்சுலேட் ஆகிருக்கு. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா ப்ராடராக இருக்கிறதுனால 215 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த அதோட ஃபீல் நமக்கு ரோட் கிரிப்பில் சூப்பராக வந்து உங்களுக்கு தெரியுது. இது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்குமே வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் அப்படி கால் எடுத்திங்கன்னா அப்படி அழகாக ஸ்லோவாக குயிக்காக ஆகிறது நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அப்போ ரேஞ்சுங்கிறது 530 அப்படிங்கிறது அவங்க சொல்கிற ரேஞ்சு. பட் ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400ங்கிறது நீங்கள் எப்படி ஓட்டினாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ பிரேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ஸ்லைட்டாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிரேக் போய் ப்ரெஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுவே கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுது. அது கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருக்குது. பிரேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐ திங்க் இதில் சிட்டிக்குள்ளே மேனூவர் பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்து இருக்குது. ஏன்னா IX1க்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸு இதோட டியூன் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான டியூனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் இந்த ஸ்டேரிங்கும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹைவேல கொஞ்சம் அந்த ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி லைட்டாக மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. மிச்சபடி ஃப்ரண்ட்டோட விசிபிலிட்டிலாம் நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ஒய்டரான ஒரு விசிபிலிட்டி. ஃப்ரண்ட்டோட போனட் வந்து நல்லா மேசிவாகவே நமக்கு தெரியுது. அந்த சின்ன சின்ன ஹிஞ்ச் எல்லாமே வந்து சூப்பராக வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதனால் விசிபிலிட்டி, டிரைவபிலிட்டி அது எல்லாமே வந்து டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்லி திங் அந்த ஹேண்ட்லிங்கும் பிரேக்கிங்கும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். மிச்சபடி சஸ்பென்ஷனு இது வந்து ஒரு மாதிரி மிட் லெவலில் தான் வந்து டியூன் ஆகிருக்குது. ரொம்ப ஸ்டிஃபராகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு மிடில் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. ஹைவேலையும் ஓரளவுக்கு நல்லா பிளான்டடாக வந்து உங்களுக்கு போகுது. அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி ஓரியன்டான ஒரு காராக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாவில் ஒரு லக்ஸுரி பிராண்ட் லைக் BMWவில் இப்படி ஒரு ஈவி நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் மினிமம் 400 மேலே ரேஞ்ச் அப்படின்னா இதை வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு ப்ரீமியம் ரைட் குவாலிட்டி இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். பட் உள்ள இன்டீரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்ஸுரி BMWக்குரிய அந்த குவாலிட்டியான ஃபீல் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லை. CUBக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் லோக்கலைஸ்டாக நம்ம மாற்றினதுனால கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த காரு டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு டிரைவிங்கில் மிகப்பெரிய எந்துவாக நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த கார் பக்காவாக வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஸ்டேரிங்கோட அந்த ஒரு சின்ன ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு ஃபீல். மேபி ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் மோட் கூட இந்த காரில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ நீட் டு சி அதை அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மோடில் இது கொஞ்சம் ரொம்ப லைட்டராக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. எர்கனாமிக்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி டு அக்சஸாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த காரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் அசால்ட்டாக இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். நீங்கள் ஆடாஸும் நீங்கள் பார்க்குறீங்க, லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏர் பேக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 8 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சேஃப்டி வைஸ் டாப் நாச்சான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியுமே வந்து எக்ஸ்டீரியர் மெட்டல் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட், அப்போ 50 லட்சத்துக்கு இந்த கார் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ப்ளஸ்
ஒரு ஈவியில் ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு 450 அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஒரு காராக வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பில்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த கேட்டகரி ஆஃப் பையர் நீங்கள் அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.